எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். கொஞ்சம் கடாய் காயட்டும். ஃபர்ஸ்ட் ஒரு 200 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். ஃபஸ்ட்டு கடுகு போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ பூண்டு போட்டுக்கலாம். ரெசிபி வச்சுருக்கேன் பூண்டு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வதங்கட்டும் கொஞ்ச நேரம். ஆஃப் பண்ணு. இப்படிமா அது போயிடுவாரு. இப்படி கொத்துமா பிளாக்கா ஆஃப் பண்ணா பாரு. இன்னும் வத்து இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளிலேயே 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இப்போ தட்டை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்கலாம்.
ஓகே. இப்போது தட்டி எடுத்துட்டு நல்லா கிண்டி விடணும். தக்காளி நல்லா குழச்சிக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சிச்சு. குழஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் அதை போட்டுக்கலாம். மாதிரி நல்லா கிண்டி விடணும். ஒரு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், வீட்டு மிளகாய்த்தூள், இது அரைச்சி வச்சுருக்க மிளகாய்த்தூள், இது ஒரு 3 டீஸ்பூன் போட்டுட்டு கிண்டிக்கலாம். கிண்டிட்டு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் விடலாம். இப்போது தொடர்ந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், கலர் கொஞ்சம் கத்திரிக்காய்க்கு மாறி இருக்குது. இந்த மாதிரி கலர் மாறணும். மாறின பிறகு திருப்பி 1 டைம் கிண்டி விட்டுக்கலாம். கிண்டிக்கலாம். கிண்டிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இது வேகட்டும். ஒரு லெமன் சைஸ்க்கு நான் புளி ஊற வச்சுருக்கேன். பெரிய லெமன் சைஸ் அளவு. நல்லா அதை கரைச்சிக்கலாம். சச்சி இதில் ஊற்றிடலாம். இன்னும் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சிக்கலாம். நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சமாக வேணும்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டிருந்தேன். இப்போ மீதி இருக்க மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் வீட்டில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. உப்பு கூட நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம், டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு. இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சு. தட்டு போட்டு மூடிடலாம். நல்லா கொதிக்கிட்டோம். இப்போது குழம்பு தொடர்ந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்சு குழம்பு இப்படி திரண்டு வரணும்.
இப்போது கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இந்த குழம்புல தூவி விட்டுடலாம். தூவிட்டு லைட்டாக கிண்டிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து கொஞ்சம் குழம்பு சுண்டனா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. நல்லா கொதிச்சு இப்போது நான் கொஞ்சம் குழம்பு சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.